நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போறாரு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புளான ஆள், ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புளான ஆள். ஹாஸ்பிட்டல் ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு ஐ லவ் இந்தியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூனில் குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேடையிலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்குது, அது வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான் ஆக்சுவலாக. லாபம் சார், தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்கள் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் வந்து நீதி. ஆமாம், இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமாக இருக்கும். இதை வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து 4-5 டிகிரி படித்த பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்டி ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்முலா. ஆமாம், சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் அந்த மந்தகஜராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன், சுந்தர்சி சார் நிறையா பேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எது ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல. எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சாதான் அட்வைஸ் கேட்க தெரியும், ஒன்றுமே தெரியல. கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். அவராக கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்கள், ராஜா இது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமாக வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசில் பட்டதை செய்யக்கூடியவர், மனசில் பட்டதை பேசுறது செய்கிறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் நான் பழகிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு தான். ஸோ அதில் வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் சுந்தர்சி சாரும் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுங்கள் சார், தப்பாக நினைக்காதீங்க.